வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகரும் விஜயுமான கரெக்டா 11:15 மணிக்கு கோவை விமான நிலையத்தில் தரையிறங்குகிறார். தனி விமானம் மூலம் வருகிறார். அவரை வரவேற்க காலை 6 மணியிலிருந்து மாநகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான தொண்டர்கள் இந்த பகுதியில் குவிந்து வரக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் சாரசாரையாக கோவை விமான நிலையத்தில் படையெடுத்து இருப்பதனால இங்க எப்பவும் வழக்கமான ஒரு நிலை மாற்றம் அடைஞ்சிருக்கு. வெளியே வரக்கூடிய பயணிகள் மற்றும் போக்குவரத்து பாதிப்பு போன்றவை ஏற்பட்டிருக்கு. வாகனங்கள் நிறுத்தப்பட்ட இடங்கள்ல போலீசார் தொடர்ந்து அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருகின்றார்கள். விஜய் எத்தனை மணிக்கு வருவார் என்பது அவர்களுக்கு சரியாக தெரியாத காரணத்தால் வரக்கூடிய விமானத்தில் வந்து விடுவார், அடுத்த விமானத்தில் வந்து விடுவார்கள். இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரசிகர்களும் விமான நிலையத்தில் அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருப்பதால் ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகிறது. தொண்டர்களையும் ரசிகர்களையும் போலீசார் தொடர்ந்து ஒழுங்குபடுத்தி வருகிறார்கள். அதே சமயம் தொண்டர்கள் ஒரு பக்கம் விஜய் இந்த வழியாகத்தான் வருவார், இப்படிதான் செல்வார் என்று அவர்களும் வரிசையாக பெண்களுடனும் குழந்தைகளுடனும் குடும்பத்தினருடன் நிற்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர் வரும் பொழுது பார்க்கக்கூடிய காட்சிகள் அவரிடம் எப்படியாவது ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும், செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. விமான நிலையம் முழுவதும் தாவேகா தொண்டர்கள் முழுவதுமாக இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய பெண் ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட முதல்ல கேட்போம். அக்கா வணக்கம், இன்னைக்கு விஜய் வருகிறார், எப்படி வரவேற்பு இருக்கு, என்ன பண்றீங்க? எங்களோட முதல்வர் அடுத்த 2026 எங்க முதல்வர் வராருங்க. 4 மணில இருந்து நாங்க முழிச்சிட்டு இருக்கோங்க. கிளம்பி வந்து நின்றுட்டு இருக்கோம். திமுக கோட்டையான கோவை மண்டலம் இனிமேல் தாவேகாவின் கோவை மண்டலம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்று வருவதையொட்டி அவர்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் குறிப்பாக பெண்கள் அதிக அளவில் இங்க வந்திருக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. குடும்பங்களோடு குழந்தைகளோடு வரக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த நெரிசல் போக்குவரத்து காரணனால இவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கான காவல்துறை ஒரு பக்கம் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இங்க இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ, அதாவது சாலையில் வாகனம் மூலமாக இவருடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் சந்தித்து விட்டு செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. காவல்துறை தொடர்ந்து இங்க அறிவுறுத்தி வருகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய விமான நிலைய பயணிகளுக்கு சரியான ஒரு பாதை கொடுக்குமாறு அவர்கள் இங்க செல்வதற்கான காரணத்தை கொடுங்க என்று காவல்துறை மக்களை தொடர்ந்து அறிவுறுத்தல் சொல்லிட்டு இருக்காங்க. காவல்துறை ஏற்கனவே தொண்டர்களை இங்கிருந்து சரி செய்ய சொல்லக்கூடிய காரணத்துல இங்க இருக்கக்கூடிய சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. தொண்டர்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. காவல்துறை தொண்டர்களும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால பார்க்க முடியுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.